Hi Chilakudis, welcome back to BKS Gaming. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியூர் ட்ரெஸ்ஸாக வெளியூர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வெளியூர் போட்டு வந்தாச்சு. நமக்கு வேறு ஒரு வில்லேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. அங்கே வேறு நமக்கு மீட்டு மாதிரி இருந்துச்சு. மீட்டையும் அள்ளிடுவோம். கிடைக்கிறது எதுக்கு சும்மா ஊட்டிக்கணும்னு சொல்லிட்டு அள்ளிட்டேன். ஓகே, இப்போ வந்து ரொம்ப தூரம் வில்லேஜ் விட்டு வந்துட்டோம். ஓகே, ஆல்ரெடி ஒரு பெட்டு வந்து பேக்கில் இருக்குது. அது பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா அயன் வந்து நமக்கு இருக்குது. அயன் பிக்காக்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம கோல்டு தேடி தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இருந்த இடத்துல கோல்டு கிடைக்கவே இல்லை. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடலாம். பாடா இப்போ வில்லேஜை விட்டு நமக்கு ரொம்ப தூரம் வந்திருப்போம். பட் இந்த ரூட் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால் போயிட்டு வந்து வில்லேஜுக்கு கரெக்டாக. ஸோ இப்போ வந்து வேகமாக பாருங்கள், நான் வேறு பேசிகிட்டே எங்கேயோ பாருங்கள். சரி, வேறு அயன் ஸ்பாட்டை யூஸ் பண்ணணும். சார் உட்டன் ஸ்பாட்டை யூஸ் பண்ணலாம். வேறு அயன் பிக்காக்ஸ் அயன் ஹோலு அயன் நமக்கு அது நிறைய தேவைப்படும். இங்கே வேறு ஆடுங்க வேறு சுட்டுக்குங்க. இங்கே ஒரு ஆடு. சரி, ஆனால் இங்கே எங்கேயும் பனி மூட்டை மாதிரி இல்லையே. பனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி பார்ப்போம், தேடுவோம். மக்களே, ஓகே, கொஞ்சம் தூரம் போய் பார்த்துடலாம். நான் அதுக்குன்னு ரொம்ப தூரம் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் எங்கேயும் போன மாதிரியே தெரில. இவ்வளோ கோல்டு மாதிரி ஏதாச்சும் கிடைக்குதா? கோல்டு மாதிரி எதுவும் கிடைக்கல. சும்மா தான் வந்தேன். சரி போ. ஐயோ, கோல்டும் கிடைக்க மாட்டேங்குது, மண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த கோல்டே வந்து நான் இந்த வில்லேஜஸ் கிட்ட ஆட்டையை போட்ட கோல்டே. ஏடா வந்த வேலைக்கே வந்துட்டோமா அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது இருக்குன்னா கண்டிப்பாக வில்லேஜாக இருக்குமோ? இல்லை. சரி, ஓகே, பார்ப்போம் இங்கே வரும்னு சொல்லிட்டு. இது என்னடா பாதி லொக்கேஷனை காண்டு இருக்கே. இப்போ ஒரே மரமாக இருக்குங்க. இடம் ஃபுல்லாக காட்டுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பயங்கரமாக மரமாக இருக்குது. சரி, வெட்டு. நைட்டு வேறு ஆயிடுச்சா, விளங்குச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் ஒரு பெட்டை தூக்கி போட்டு பேக்கில் வச்சுருந்தேன். அந்த பெட்டை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா 2 பெட்டு மக்களே. ஒன்று வந்து நம்ம அந்த மினி சரையில் ஒன்று கட்டணும்ல, அங்கே ஒரு பெட் இருக்காம்மா. இங்கே எது பெருசாக அது ஒழுக்கமாக தெரியல மக்களே. இந்த கோல் தான் கிடக்குது. இந்த கோல் இது 1008 எடுத்துட்டேன் நான். யாருக்கா டேர்ட் வேறு கம்மியாக இருக்குது. சரி, இதை போட்டு வரலாமா? சரி வேணாம், நம்ம இதையும் யூஸ் பண்ணிப்போம். இது எதுக்குன்னு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. பட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 3 தான் இருக்குது. சரி, ஓகே, இன்னும் நமக்கு தேவையில்லை. இந்த உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ண போவோம் சொல்லுங்க. சரி, ஓகே, அப்படின்னு நான் நோண்டிட்டு வந்துட்டேன். அங்கே போகலாம். அதுவும் அங்கே இருக்கு பாருங்க மக்கள், பனி மவுண்டெயினு. அங்கே ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வந்து எப்படி தெரியும்னா டே 3ல் வந்து ஒரு வில்லேஜ் அங்கே இருந்துச்சு. அது சார் தெரியும். இங்கே நிறைய வேறு சுற்றுது. நான் போயிட்டு வரத்தோட என் கோழியும் ஆடும் பத்திரமா இருக்குமா? அது வேறு பயமாக இருக்கீங்க. ஏன்னா இந்த நரி வந்து 2 வாட்டி தடவை வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டியுமே நான் காப்பாற்றேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஒரு கொஞ்சம் தான் காப்பாற்ற முடிச்சிச்சு. என்னை வச்சுருந்தது ஒரு கோழி தான். செகண்ட் டைம் வந்து நான் இங்கே வச்சுருந்தது ரெக்கார்ட் பண்ணல. பட் அதுக்கு சொல்கிறேன். வச்சுருந்த கோழியாக அதுக்குள்ளே அது பூடுதலை வந்துச்சு. நானும் பதிலுக்கு அது பூட்டு தள்ளிட்டேன். ஒரு 4-5 கோழி தான் போயிருக்கும். இப்போ நான் வேறு விட்டுட்டு வந்திருக்கேனே. என்ன நடக்க போகுது? கடவுளுக்கு தான் மக்களே வெளிச்சம். சரி, ஆமாம், அது என்ன ஒரே ரெட்டிஷாக இருக்குது. ஏடா போனா இங்கே சுற்றுதுங்க. ஐயோ, தப்பாக்கிப்போ லாவா. நல்ல வேலை. சரி, ஜாம்பின்னு பயந்துட்டேன். இது கொஞ்சம் செடி மக்கள் பேசாமல் நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். தூங்கியாச்சு. இது வந்து டே 7 தான் நினைக்கிறேன். டே 8 7 உளறிட்டேன். இது டே 8. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பனிமலைக்கிட்ட ஒரு வில்லேஜ் இருக்கும் மக்களே. அந்த வில்லேஜ் தான் நான் தேடிட்டு இருக்கேன். மேலே போய் பார்க்கலாமா? சரி போவோம். இங்கே வேறு இந்த வுட் ஃபால்ஸ் சுற்றுதுங்க. இங்கே வேறு கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கடிச்சு வச்சுச்சிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இங்கே மாமா பார்த்து கீழே விழுந்துடக்கூடாது.
விழுந்தோன்னா முக்கால்வாசி எடுத்து போச்சுன்னா நம்ம காலி. நான் ஆல்ரெடி நான் போன டே 7 நான் காலி தான். டே 8 இப்போ நான் விளையாடிட்டுருக்கேன். அதனால் கீழே விழாமல் கொஞ்சம் பார்த்து நடப்போம். கண்ணை திறந்து பார்த்து நடப்போம். ஏன்னா கவனிக்காமல் கீழே விழுந்தோன்னாலும் அவ்வளோதான். பாருங்க மக்கள், வேறு இப்போ எவ்வளோ தடை வருது. இல்லை அங்கே இன்னொரு வில்லேஜ் இருக்கும் மக்கள். ஆக்சுவலி நம்ம வந்தது ஒரு வில்லேஜ் இல்லை தான். பட் ஆனால் அங்கே ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ பிளாக் போட்டுருக்காங்க. அப்பா நிறைய டேர்ட்ஸெல்லாம் இருக்குது. டேர்ட்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கீழே விழுந்தாலும் மேலே இது யூஸ் ஆகும். அதுதான் நானும் எடுத்துகிட்டு உட்காந்துட்டுருக்கேன். பேசாமல் என்ன பண்ணேன், நான் சரிப்பட்டு வராது. அப்படியே போட்டுகிட்டு இருந்தால் நம்ம டேர்ட்ஸை போட்ட மேனிக்கணுமா தான். நான் என்ன பண்ணுவேன், போட்டு இப்படி ஏறும் போட்டு அந்த பனிமலைக்கிட்டே போகிற அளவு போடலாம். போடு நம்மளமாலாம் ஏமா மூளை கலைங்க. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது இந்த பனிமலைலாம். கிட்ட போய் பார்க்கலாமா? ஆமாம், எங்கே குதிச்ச பார்த்தீங்களா மக்களே. உங்களுக்கு கண்ணு ஒழுங்காக தெரியல, அதனால தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. சரி அப்பாடா. ஓகே பாருங்களேன், பனிமலைக்கிட்டே வந்துட்டோம். ஆனால் வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இங்கே வில்லேஜ் இருக்கும். அது எங்கே போச்சுன்னா நான் தேடிட்டுருக்கேன். கீழே ஒரே பனியே இல்லை, மேலே தான் நல்லா பனி மூட்டமாக இருக்குது. பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் அழகா இந்த பனிலாம் இவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ கீழே விழுங்க. அதாவது கண்ணை திறந்து நடக்க மாட்டேங்கிற மக்கள். ஆனால் தான் கீழே விழுந்து வாடி இருக்கேன். அடாச்சம்மா ஹைட்டுக்கே வந்துட்டு உங்க வேற லெவலாக இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்க்கலாமா? மலை உச்சி சூப்பராக இருக்காண்ணா, வேறு லெவலாக இருக்குது. அம்மா ஒரே ஒரு ஹார்ட்டு, நல்ல வேலை பீஸ்ஃபுல்னால தப்பிச்சா. இதே நான்லான்னு தான் இருந்துச்சு. நான்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு. சரி ஓகே. இங்கே ஆனால் பனி மூட்டமாக எங்கேயுமே இல்லை. மேலே மட்டும் தான் பனி மூட்டை இருக்குது, கீழே இல்லை. ஆனால் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. ஆனால் நம்ம வில்லேஜை விட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டோன்னே தெரியல எனக்கு கரெக்டாக. அப்புறம் கதை அப்புறம் பார்க்கணும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வேறு லெவலாக. ஆனால் கீழே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வேலை சும்மா வந்து மவுண்டைன் நேரம் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. நீங்கள் வில்லேஜ் எதுவும் இருக்கிற மாதிரி ஐடியா இல்லை. பாருங்க வேறு லெவலாக விழுந்து சதனணும். சரி ஓகே. ஆனால் இது எங்கன்னா கோல்டு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தேன். கோல்டு எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. ஆனால் இங்கே இன்னொரு வில்லேஜும் இருக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா நான் டே 3 போகும்போது இன்னொரு வில்லேஜ் இருந்துச்சு. பார்த்தீங்களா லாவா? சரி அப்படியே பாருங்க. எங்கெங்கே பார்த்தா தண்ணி லாவா. ஏன்டா இன்னும் வைக்கிறேன்னு தெரியல. சரி ஓகே. ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்கீங்க. பேசாமல் அந்த வில்லேஜ் ஆனால் ஒன்று பார்க்க மாட்டேன். நான் டே 3 அப்போ இந்த கேமில் தான் ஆனால் பார்த்தேன் நான். வில்லேஜ் அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே. இந்த பனிமலை மேலே ஏறி சுற்றி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் தான் நான் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டை தூக்கி போட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம இங்கே பெட்டுக்கு வந்து அலைஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா என்றைக்கு வில்லேஜை கண்டுபிடிச்சி போய் சேருவோன்னே தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா பெல்ட்டை இங்கே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, சரி இதுக்கு தேவைப்படும் சொல்லிவிட்டு
ஆனால் தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஐயோ வேறு பாருங்க மக்களே. ஐயோ அம்மா பார்த்து ஐயோ என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க. நானே வெறுப்பாக கிடக்குறேன், கடுப்பாக இருக்குது மக்களே. யாரு ஐயோ வெறுப்பேற்றுறான்னு மனமெல்லாம் ஏறி வர வேண்டியது இருக்குது மக்களே. எங்கள் பாப்பா ஒரு வில்லேஜ் ஆனால் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, அந்த டனலுக்குள்ளே போயிட்டு வந்ததில் கோல்டு எதுவுமே கிடைக்கல, வேறு அயன் தான் கிடச்சிச்சு. சரி ஓகே அதையா சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் திருப்பி ரிட்டன் வந்துட்டேன். ஓகே காமிக்க வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நானும் வந்து கண்டினியூஸாக வில்லேஜ் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், வில்லேஜே வரல இன்னும். ஸோ ஓகே அது நம்ம நெக்ஸ்ட்டு டேயில் வந்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது எல்லாம் நல்லா உள்ளவங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ பாய், லவ் யூ ஆல்.